பாலைவனத்தில் சோலைன்னு சொன்னாங்க, அது ஓஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு பெரிய வறண்ட பாலைவனம் இருக்கும், அதில் கொஞ்சம் இன்னொரு தண்ணி இருக்கிற இடத்துல ஈச்சம்பழம் பசுமையாக இருக்கும். அது மாதிரி இப்போ இந்த வாரத்தில் வந்த படங்கள் முடிந்து விட்டது. வர்ற படங்களில் உத்து பார்க்குறப்போ இப்போ டாக்ஸி போன்ற படங்கள்லாம் வந்தோடனே மண்டை காஞ்சி அங்கே எங்கே ஓடுறது ஓடியாருதுன்னு சொல்ல தெரியாமல் இருக்கிற நேரத்தில் ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்காங்க. கதை என்னங்க, ஒரு ஹீரோ, அதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ள ஹீரோன்னு தான் சொல்லணும். பெரும்பாலான நண்பர்கள் வந்து பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுகிறது, அவர்களிடம் வந்து லவ் சொல்கிறதெல்லாம் ஒரு பெரிய கெட்ட வார்த்தை, கெட்ட இது சொல்ல போகிறோம். அதுக்காகவே படங்கள் நிறைய காதலை சொல்லுவதற்கு முயற்சித்து அது சொல்லாமலே அப்புறம் வந்து சொல்லத்தான் நினைக்கிறேன்னு போகிற காலகட்டம் மாதிரி ஒரு ஹீரோ நம்ம கவின். இது 7வது படம். அவர் ஒரு படத்துலேயே ஸ்டெப்பு மேலே ஏறிக்கிட்டே போகிறார். ஆமாம், இப்போ நயன்தாரா என்ற ஒரு சூப்பர் ஸ்டார் கூட இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு அவரே தன்னுடைய பண்ணும் பொழுது அதற்கான கதைக்களம் ஒரு அமைச்சிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் வெட்டு குத்து அடி தடி ஜாதி அரசியல்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு குடும்பத்தோட ஒரு படம் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி ஒரு படம் பார்க்கணுன்னு அந்த ரவுடி பிக்சர்ஸ் நம்மளுடைய நயன்தாராவும் அவருடைய துணைவரும் திரைப்படக் கல்லூரி மாணவர், ஒரு நல்ல இயக்குனர், நல்ல பாடலாசிரியர், அவங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து படம் பண்ணியிருக்காங்க. அதில் ஹீரோயினா அந்த காலத்தில் கல்யாணம் ஆகி விட்டாலே வந்து அது அவ்வளோதான், ஒன் டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ 2020 மேட்ச் மாதிரி அது ஒதுங்கிடுவாங்க. ஆனால் மரியாதைக்குரிய லக்ஷ்மி அவர்கள், மரியாதைக்குரிய கேஆர் விஜயா அவர்கள், இவங்கெல்லாம் வந்து அதாவது மூளையை விட வேறு எதையும் யோசிக்காமல் நடிப்பை மட்டுமே பண்ணி செய்து வெற்றி பெற்றார். அதுபோல் மரியாதைக்குரிய நயன்தாரா ஆல் இண்டியா நட்சத்திரமாக இருந்த போதிலும் செய்து கதை என்னங்க, அந்த சொன்னமே ஒரு ஹீரோ அவர் வந்து ஒரு காதலை சொல்லுவதற்கு முயற்சிக்கும் போது சொல்கிறப்போ வந்து அது மூஞ்சாலி முகத்தான் அடிப்பாங்களே, ரொம்ப சும்மா அது இல்லை பேசாத அப்படிலாம் திருப்பிட்டு போவாங்கல்ல பெண்கள். அவங்களுக்கே உள்ள அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மைனா அது தன்னை ஆட்கொண்டு விடுவார்களோ அல்லது சீப்பாக போயிடக்கூடாது பில்டப் பண்ணுறது தான். எல்லாம் பெண்கள் என்றால் ஒரு தனி உருவம் இல்லை, ஆண்களும் செய்யலாம். அப்படி தவிர்த்து விடுகிறார். காதலை சொல்வதற்கு நண்பர்கள்லாம் உதவி பண்ணுறாங்க. யார், நம்ம ஆதித்யா அந்த நண்பர் இருக்கிறார்ல, எப்போதும் இன்ஸ்டன்ட் டைலாக்ல கவுண்டர் பண்ணி மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டாக டைலாக் அடிக்கிறதுல அவர் வல்லவர். ஓகே, அவர் மாதிரிலாம் உள்ள நண்பர்கள் வைத்து செய்திருக்கிறார்கள். பாக்யராஜ் அந்த ஹீரோவுடைய அப்பா அம்மா ராதிகா பழைய சேர்ந்தோட அந்த கெமிஸ்ட்ரி இப்போவும் கண்டினியூ ஆகுது என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அந்த நயன்தாரா அவர் அந்த பக்கத்தில் பார்த்தோம்னா அவருடைய தாயார் தன் கணவனை, அதாவது அப்பாவையும் பிள்ளை விட்டு பிரிந்து விடுகிறார். அப்போ கிளம்பி அவன் யார் கூட ஓடிவிட்டான், பொம்பளை பிள்ளை தானே, லேடிக்கு போயிட்டா உடனே அவங்க ஓடிவிட்டா அவங்க கூட ஓடிட்டான்னு சொல்கிறது தானே நடைமுறை. அது அப்படி தான் ட்ரெடிஷ்னலாக வந்தான். ஆம்பளை போயிட்டா வேறு எங்கேயோ காணா போயிட்டா சம்பாதிக்க போயிட்டான்னு நினச்சிடுவான். அந்த பெண் நயன்தாரா அவரும் அந்த திருமணம் அந்த மாதிரி ஊரை விட்டு ஓடி விடுகிறார். இந்த தம்பியும் வேணாப்பான்னு கடிதம் எழுதி வச்சுட்டு ஊரை விட்டு ஓடி வைக்கிறார். யார், நவீனம் அந்த கவினம். இவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இயக்குனரும் அந்த குழு வந்து நல்ல திங்க் பண்ணி அதை செய்திருக்கிறார்கள். அது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. காதில் பக்கத்தில் இருந்தாலும் சொல்ல முடியாத, அது ஏற்கனவே தாழ்வு மனப்பான்மையோடு சொல்ல முடியாமல் பண்ணும் பொழுது இவர்கள் இருவரும் கண்டுபிடிக்கிறார்கள். யாரை, அந்த ஓடிப்போன பெண்ணை அந்த பெண் வீட்டு சார்பாகவும் ஓடிப்போன பையனை பாக்யராஜ் அந்த வகையார்கள் பிரபு வந்து அந்த பெண்ணோட சேர்ந்து கொண்டு வராங்க. சொன்னு போனால் டக்குன்னு எப்போ என்னடா பண்ணீங்க அப்படின்னா, கல்யாணத்தை பண்ணணுன்னு அழிச்சாட்டியம் பண்ணோன்னே, இல்லை நாங்கள் 2 பேரும் காதலிச்சு என்ன செய்கிறோம், அது என்ன செய்கிறேன்னா அது வேறு மேட்டர் ஒன்று இருக்குது. ஆனாலும் இவர்கள் சொல்ல காரணம் ஒரு புதிய காரணம் அல்ல. ஏற்கனவே நம்மள மாதிரி நண்பர்கள் குடும்பத்தில் தப்பிக்கிட்டு தான் சொல்லக்கூடிய காரணங்கள் தான் சொல்லி தப்பித்து. இவர்கள் இணைந்தார்களா, பிரிந்தார்களா, இணைக்கப்பட்டார்களா, ஏன் இணைந்தார்கள், நண்பர்கள் என்ன செய்தார்கள், பெற்றோர்கள் என்னென்ன செய்தார்கள், இதை பாக்யராஜ் சதுராடி இருக்கிறார். ராதிகா கேட்க வேணாம். இவர்கள் அங்கி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஹீரோ வரும்பொழுது அவர் பொந்து இந்தானே வர்றாரு. அப்புறம் நயன்தாரா சும்மா இருப்பாங்களா, பட்டை கலப்புறாங்க. மொத்தத்தில் குடும்பத்தோட குழந்தைகளோட குதூகூலமாக பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் என்றால் அது இந்த வாரத்தில் வந்திருக்கிறதுல இதான் சிறந்த படம். போங்க சார் நண்பர்களே, மாதிரி தாய் புண்ணியவதிகளா குடும்பத்தோடு அழைச்சிட்டு பிள்ளையெல்லாம் அழைச்சிட்டு போய் பார்க்கக்கூடிய படம் பாருங்கள். வாழ்த்துக்கள்.